குருவே சரணம், குருவே சரணம் சாமி. அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் ஆத்மார்த்தமான வணக்கம் சாமி. இந்த பதிவு நம்மளுடைய திருப்பூர் கணக்கன்பதி ஆலயத்தை சார்ந்துதான். இந்த பதிவில் நம்ம ஐயாவுடைய 11வது ஆண்டு குரு பூஜை நமது ஆலயத்தில் 3ஆம் ஆண்டு குரு பூஜையை நடக்க போகுதுங்க சாமி. இந்த 2 ஆண்டுகளும் சீரும் சிறப்புமாக மக்களுடைய ஒத்துழைப்பாலையும் ஐயாவுடைய அனுகிரகங்களாலையும் சாதுக்களும் சன்னியாசிகளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து நம்ம ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. மக்களும் அவங்களால இயன்ற ஒவ்வொரு உதவிகளும் நம்ம ஆலயத்துக்கு செய்து வந்துட்டு இருக்கிறாங்க சாமி. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றதுக்கு விரும்புகிறேன். நம்மளுடைய குரு பூஜை வருகின்ற 8/3/2025 சனிக்கிழமையும் 9/3/2025 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 தினங்களும் இந்த நிகழ்வு நடக்குதுங்க சாமி. அதனால நீங்க எல்லாரும் ஆத்மார்த்தமா இந்த 2 நாளும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சனிக்கிழமை காலையில 6 மணிக்கு விநாயகர் வழிபாடும், அந்த அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு சிறப்பு பூஜை வழிபாடும் அன்னதானமும் இந்த 2 நாள் சிறந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாளும் தொடர்ந்து அன்னதானம் நடக்குதுங்க சாமி. அதை தொடர்ந்து சனிக்கிழமை 3 மணிக்கு தீர்த்த குடம் மற்றும் முளைப்பாரி நிகழ்வு நடக்குதுங்க. அதை தொடர்ந்து 6 மணிக்கு ஐயாவுக்கு சீர்வரிசை நிகழ்வு நடக்குதுங்க சாமி. சீர்வரிசைனா ஐயாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு தாம்பளத்தில் வச்சு மக்கள் எல்லாரும் அவங்க கையால் விநாயகர்கிட்ட இருந்து கொண்டு வந்து இங்கே நம்ம சீர்வரிசை நம்ம ஆலயத்தில் நடக்குதுங்க. அதை தொடர்ந்து 7 மணிக்கு அவினாசி சேர்ந்த திருமதி பத்மபிரியா அம்மா அவர்களுடைய இன்னிசை நிகழ்வு நடக்குதுங்க சாமி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நைட்டு இரவெல்லாம் ஐயாவுக்கு இந்த சேவைகள் எல்லாம் பிரசாத பை இந்த நிகழ்வுகள்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு கோமாதா பூஜை, 7 மணிக்கு ஐயாவுடைய மேலதாள வாத்தியங்களோட ஐயாவுக்கு சிறப்பு பூஜைங்க சாமி. காலையில் 9 மணிக்கு முக்கியமான நிகழ்வு தமிழ் முறைப்படி யாக வேள்வி நம்மளுடைய ஆலயத்தில் நடக்குதுங்க. யாக வேள்வி உலக நலன் மக்களுக்காகவும் ஆத்மார்த்தமா ஒவ்வொரு நிகழ்வுகளும் தமிழ் முறைப்படி நம்ம ஆலயத்தில் நடக்குதுங்க. திருக்கைலாய வாத்தியம் முழங்க மதியம் 12 மணிக்கு ஐயாவுக்கு சிறப்பு பூஜை மற்றும் மகேஸ்வர பூஜை நடக்குதுங்க சாமி. இந்த மகேஸ்வர பூஜை அப்படின்னா குரு பூஜையில வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பூஜை குருவுக்கு நடக்கும். அதுல என்ன நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா மகேஸ்வர பூஜை அப்படிங்க சொல்லக்கூடிய பூஜை எங்கெல்லாம் சாதுக்கள் சன்னியாசிகள் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒவ்வொரு குருமார்கள் கிட்ட இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி போன ஆண்டு 67 சாது சன்னியாசிகள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் பூஜை நிகழ்வு நடந்ததுங்க சாமி. அந்த சுவாமிகள்ல ஐயா அந்த குருமார்கள் எந்த ஆலயத்துல குரு பூஜை நடக்குதோ அந்த குரு அவங்க மூலமா வருவாருங்கிறது ஐதீகம். அதே நிகழ்வு நம்ம ஆலயத்துல நடக்குதுங்க. அந்த அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க உடல் ரீதியாக என்னென்ன தொந்தரவு இருக்குதோ அவங்க கிட்ட அந்த அன்னைக்கு அன்னதானம் வாங்கி சாப்பிடும் போது ரொம்ப சிறப்பா இருக்குங்க சாமி. கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அதாவது நம்ம ஒரு குருவோட இடத்துல நம்ம போறோம், குருவோட இடத்துல சேவை செய்யறோம், ஒரு குருவோட அனுகிரகங்கள் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும் சாமி. கூட்டமா இருக்குது நம்ம போக முடியாது வர முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த கூட்டத்திலையும் ஒரு நிமிடம் அந்த இடத்த நம்ம பாதத்தை மிதிச்சுட்டு அந்த இடத்த மண்ணு மிதிச்சுட்டு வந்தாவே நமக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். ஒரு குரு பூஜை 12 கும்பாபிஷேகத்துக்கு உண்டான சமம். அப்ப நாம வருடம் முழுவதும் அந்த ஆலயத்துக்கு போக முடியல அப்படின்னா அந்த குரு பூஜை அன்னைக்கு நம்ம அந்த ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா குருவுக்கு அந்த அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவ்வளோ ஒரு அபரிதமான சக்திகள் அபரிதமான, ஏன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்த சாமிகள் சாது சன்னியாசிகள் அந்த இடத்த மிதிக்கும் போது நமக்கும் அவங்களுடைய வைப்ரேஷன் கிடைக்கும். கட்டாயம் எல்லாரும் குரு பூஜை நிகழ்வில் வந்து கலந்துக்கங்க சாமி. ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக வந்து சொல்ல முடியல, தகவலும் கொடுக்க முடியல. அதனால நம்மளுடைய ஆன்மீக சொந்தங்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய திருப்பூர் கணக்கன்பதி வாட்ஸ்அப் இணைய மூலமா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேங்க சாமி. கட்டாயம் இது நம்ம ஆலயம் நம்ம ஐயா, கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆலயத்துக்கு வஸ்திர தானங்களும் அன்னதானங்களும் இதுவரைக்கும் யாக வேள்வி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உங்களால் இயன்ற காணிக்கைகளும் பொருள் உதவிகளும் செய்து வந்துட்டு இருக்கிற அத்தனை ஆன்மீக சொந்தங்கள் திருவடி பணிந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க சாமி. ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் உங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கொடுத்து ஐயா மழை போல உங்களுடைய குறைநிறைகள்லாம் மழை போல இருந்தாலும் பனி போல விலக்கி இந்த 3ஆம் ஆண்டு குரு பூஜை 11வது ஆண்டு குரு பூஜை நம்ம ஆலயத்துல 3ஆம் ஆண்டா நடக்குதுங்க சாமி. அதனால கட்டாயம் தீர்த்த குடம் இதெல்லாமே நிகழ்வு இங்க வந்து முன்னாடி தங்கி இருந்து சேவைகளும் செய்யலாங்க சாமி. கட்டாயம் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. குருவே சரணம் சாமி. மறுபடியும் சொல்றேங்க, குரு பூஜை எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. குருவுடைய அந்த அன்னைக்கு நாம் என்ன கேட்குறோமோ கட்டாயம் நடத்தி கொடுப்பாருங்க சாமி.
அதனால அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே வர முன்னாலும் அங்கே போகலாம் நீங்கள். ஏன்னா அவருக்கு அந்த அன்னைக்கு தான் அவருடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் குரு பூஜை வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். கட்டாயம் வந்து கலந்துக்குங்க சாமி. உங்களால் இயன்ற சேவைகளை செய்யலாம். இங்கே ஒவ்வொரு சேவைகள் மக்களுக்கும் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். எல்லாரும் வந்து செய்யலாங்க சாமி. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம் சாமி. ஐயா என்னைக்கும் நமக்கு துணையாக இருப்பாருங்க. குருவே சரணம் சாமி.